நேற்று தொகுதி பங்கீடுலாம் முடிச்சுட்டு முதலமைச்சர் வெளியில் வர்றப்ப ஓவர் அப்படின்ற அது மூலமாக என்ன சொல்ல வராரு, என்ன தகவல் யாருக்கு சொல்ல வராரு, ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறீங்களா? தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கிட்டையும் புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இடங்களை குறைச்சிக்கோங்க அப்படின்னு கேட்ட திமுக காங்கிரஸுக்கு 3 இடங்கள் ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? இல்லை, பொதுவாக கூட்டணி என்றால் அவங்க கருத்துன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு வேண்டிய தேவையானதை கேட்பது. அதில் உடன்பாடு பெரிய கட்சிங்கிற முறையில் எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணிங்கிற முறையில் எங்களுடைய தலைமை அவங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறது உட்கார்ந்து பேசி அவங்களுடைய தலைவர்கள் முதல் கட்டம் 2வது கட்டம் என்று பேசி அந்த முடிவு கண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் சொல்வது போல் நாடாளுமன்றத்துக்கு மேலவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி என்ற முறையில் ஒன்றும், அதை போல் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் இட தொகுதிகள் 28 என்று உறுதிப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது நிகழ்வு எப்பொழுதுமே ஒரு கூட்டணி என்று சொன்னால் அவரவர் விருப்பத்தை தெரிவிப்பதும் அதற்கு உடன்பாடு காண்பதும் உடன்பாடு காண்பதற்கு முன்னால் முரண்பாடு ஏற்படுவதும் அது அவங்கவுங்க தேவையை ஒட்டி ஏற்படுகிற அந்த நேரத்தில் ஏற்படுகிற சூழ்நிலை. இதில் ஒன்று கருத்து. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் உடன்பாடு கண்டு நின்றது. அப்போ நிற்கும்போது 91களிலே காங்கிரஸ் முரண்பாடு ஏற்பட்டு வெளியேறியது. அப்படி வெளியேறிய நேரத்திலேயே அவங்கள ஒன்று சேர்க்க முடியல. காரணம், அப்படி ஒன்று சேர்க்கறதுக்கான முயற்சி ஏற்பட்ட போது கூட நாங்கள் கேட்குற இடம் கிடைக்காது அப்படிங்கிறது அந்த முரண்பாடு ஏற்பட்ட காரணத்தால் தமிழ் மாநில காங்கிரஸ் என்று ஒன்று உருவாகி மூப்பனார் வெளியேறி வந்தார் என்பது வரலாறு இருக்கிறது. இது இவர் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டாம். இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இது போன்ற ஏதோ நடந்து விட்டது, போராடி தான் பெற வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் அரசியலுக்கு அவர் அந்தந்த நேரத்தில் விடுகிற சரவடிகளாக இருக்கக்கூடிய அது இந்த தீபாவளி மத்தப்பாகும். இது தேர்தல் நேரத்தில் காணுகிற ஒரு கூட்டணியின் போது வலுவாக எப்படி அந்த கூட்டணியில் எந்த விதமான முறிவு ஏற்படவில்லை. அதே நேரத்தில் நாம் வைத்திருக்கிற அந்த கொள்கை உடன்பாடு என்பது ஒரு மதசார்பற்ற அணி என்பது மிக தெளிவாக இல்லை. எல்லாருக்குமே தேவை இருக்குது. விசிகாவுக்கு கூடுதல் இடங்கள் நிற்கணும், மதிமுகவுக்கு கூடுதல் இடங்கள் நிற்கணும், கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கூடுதல் இடம் கேட்குறாங்க. எல்லாருக்குமே தேவை இருக்குது. 2021 ஒப்பிடும்போது எல்லாருமே கூடுதலாக கேட்குறாங்க. IUML பேச்சுவார்த்தையில் நடத்தினப்ப இல்லைப்பா 3 நின்னீங்க 2 வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரு தொகுதியை குறைச்சிட்டீங்க. அப்போது காங்கிரஸுக்கு மட்டும் கூடுதலாக 3 ப்ளஸ் ஒரு மாநிலங்களவையும் கொடுக்கறதுக்கான தேவை எங்கேருந்து எழுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முதலமைச்சர் சொல்கிறார், ஆஃபர்லாம் கொடுத்து கூட்டணியை முறிக்க பார்த்தாங்க, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. யாரை சொல்கிறாரு? தாவேக்காவை சொல்கிறாரா? அதாவது இதே நேரத்தில் நீங்கள் நினைக்கணும், கூட்டணி ஏற்படுகிற நேரத்தில் சிலது விட்டுக் கொடுப்பதும் அவர்களுக்கு வேண்டியதை நாம் விட்டுக் கொடுப்பதும் அதே நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்வதும் இருக்கிறது. மற்ற கட்சிகளை நாம் குறைத்து சொல்லவில்லை. நீங்கள் பீகாரில் எடுத்துக்கொண்டால் அங்கே நிதிஷ்குமார் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார். அவர் தன்னுடைய இடங்களை விட்டுக் கொடுத்து தான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவும் தனக்கு வேண்டியதை கேட்டு அவர்களும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். திமுக இப்போ விட்டுல கொடுத்துருக்கு. ஆமாம், திமுக விட்டு கொடுத்தது என்பதை காட்டிலும் எதிர்கால மதசார்பற்ற ஒரு கூட்டணி நீடிக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும் என்ற அந்த பொருள் தான் நான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1977 திமுக அன்றைக்கு உடன்பாடு காண்பதற்கு ஜனதா கட்சியோடு நாங்கள் அந்த உடன்பாடெல்லாம் காண்பதற்கு அந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நாம் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு இவைகளாம் வருமா என்று நாம் நினைத்த நேரத்தில் இடது கம்யூனிஸ்ட் நம்ம நின்றது. ஆனால் அதே நேரத்தில் இல்லை, நம்ம சுருக்கமாக பாயிண்ட்டுக்கு வாங்க. என்னென்னா, தாவேக்க ஆதரவு நிலைப்பாட்டில் காங்கிரஸில் சிலர் இருக்கிறத பார்த்துருப்பீங்க, செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட பேசியிருந்தாங்க. இப்போ அந்த 3+1 அப்படின்றதுக்கு தாவேக்காவுடைய வருகை தான் காரணமாக திமுக அடிப்படைஞ்சிருக்கா? அதை அப்படி சொல்ல முடியாது. அவர்களுடைய வருகை தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம். ஆனால் அவருடைய கட்சி இந்த 1000 பூக்கள் பூக்கட்டும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர்களை பார்த்து தான் இவர்கள் வைத்தார்கள். இந்த கோரிக்கை அவர்கள் வருவதற்கு முன்னாலே அங்கொண்டு இங்கொண்டுமாக எழுந்த கோரிக்கை தான். யாரும் சரி, காங்கிரஸ் அதே நிலை, மற்ற கட்சிகளும் சில கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. இதே போன்ற சில கோரிக்கைகள் வைத்து தான் அவர்களும் எழுப்பி வந்தார்கள். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அறிந்து பல கட்சிகள் வலுவோடு இன்றைக்கு மதசார்பற்ற ஒரே கொள்கை பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு, மதசார்பற்ற அணியை அதாவது மதசார்பற்ற அணி ஒன்று சேர்வதற்கு நாம் இந்த நிலையை எடுத்திருக்கிற முடிவு என்பது அதிமுக கூட்டணியை வீழ்த்தணும், அந்த அடிமை கூட்டணியை நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தான் நம்மளுடைய கொள்கை. நிச்சயமாக. அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணி காணும்போது கலைஞர் அவர்களே கூட 1977 நீங்கள் 76 நிற்கும் போது கூட எங்களுடைய வேட்பாளராக மத்திய சென்னையில் அறிவிக்கப்பட்ட முரசொலி மாறனே திரும்பப்பட்ட வரலாறு இருக்குது.
அவர் நிறுத்தி அறிவிக்கப்பட்டார். அவரே திரும்பப்பட்டு கூட்டணிக்காக நாம் ஒன்று சேர்ந்த வரலாறு இருக்கு. அதனால இது காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்ததோ அல்லது நாம் குறைத்து கொண்டதோ என்பது பொருள் அல்ல. நாம் பலமான ஒரு கூட்டணி அமைகிறது என்ற பொருள். யார் பலமான கூட்டணி அப்படின்றத கேட்போம். தொடர்ந்து காங்கிரஸ் மேலே இந்த திமுக கூட்டணி மேலே விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப எதிர்பார்த்தீங்க போல் இருக்கு. அது ஏமாற்றத்தில் முடிஞ்சிருக்கு. கூட்டணி அவங்க இறுதி பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போது நயினார் அடுத்த ஒரு கட்டத்துக்கு வராரு. போராடி தான் வாங்கினாங்க அப்படின்னு. பாஜக அதை செஞ்சுருக்கலாமே. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அதிமுக கூட்டணியில் பாஜகவில் கேட்க முடியலையா? இப்போ மொத்த தேசிய கட்சியில் எஸ்பெஷலி எங்கள் பாஜகவோட முதல் பார்வை என்ன இருக்குன்னா, 2026 எலெக்ஷனில் திமுகவை தோற்கடிக்கணும். இதை தாண்டி வேறு எந்த சிந்தனையுமே எங்களுக்கு இல்லை. தோற்கடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மெயின் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி வெகுஜன விரோதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி தொடர்ந்து இன்னொரு தடவை மறுபிறப்பு எடுக்கிறது மாதிரி இன்னொரு தடவை அரசியல் ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரிட்டு போயிருங்கிற ஒரு பயம் எங்கள் மோடிஜிக்கும் இருக்குது, அமித்ஷாஜிக்கும் இருக்குது. அதனால் எங்களோட ஒரே இலக்கு இப்போ என்னென்னா, 2026 எலெக்ஷனில் திமுக தோல்வி அடைய வேண்டும். இதுதான் கணக்கு. ஆனால் நீங்கள் நயினார் அவர்கள் நீங்கள் சொன்னதை பற்றி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது காங்கிரஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் 1980 109 சீட்டு வச்சுருந்தாங்க திமுகவோட கூட்டணியில். அப்போ தான் எங்கள் கட்சி பாஜகவே பிறக்குது. அந்த ஆண்டு தான் பிறக்கிற ஆண்டு, எங்கள் கட்சி பிறந்த ஆண்டே அதான். ஸோ இவங்க 1980 109 வச்சுட்டு அப்படியே 1996 வரும்போது ஓரளவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனாரோட ஒரு கூட்டணி வச்சு இந்திரா காங்கிரஸை புறந்தள்ளிட்டாங்க. அப்போ இந்த சோனியா காந்தி குடும்பத்தோடு அந்த அரசியல் பண்ணலை அவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்த சீட்டு என்னென்னா 45 சீட்டு, அதுக்கப்புறம் 63 சீட்டு. இந்த 63 சீட்டு காங்கிரஸ் எப்படி கைமுறுக்கி பயனடைஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் இருந்த 2G ஸ்கேமை பயன்படுத்தி, அந்த நேரத்தில் அவங்க கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் சிறை சென்றதை பயன்படுத்தி அவங்கள மிரட்டி, காங்கிரஸ் மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்த சீட்டெலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 25 சீட்டுக்கு கீழே தள்ளி விட்டாங்க. அப்புறம் வந்த எலெக்ஷனில் இப்போ 28 சீட்டுக்கு உயர்த்தியிருக்காங்க. இந்த 28 சீட்டு உயர்த்ததோட மெயின் காரணமே என்னென்னா, விஜய் மேலே இருக்கிற பயம். விஜயோட கவுண்டர் பண்ணணும். ஏன்னா விஜய் எப்படியாச்சும் தூண்டில் போட்டு இந்த கட்சியை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவாரோங்கிற பயங்கர பயம் இருந்ததுனால தான் இந்த தடவை போனஸாக 3 சீட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி திமுக 5 ஆண்டுகள் வலிமையான ஆட்சி செய்த போதும் இங்கே அதிகப்படியான எம்பி வச்சு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தொடர் குரலே திமுகவோட குரல் தான் ஜாஸ்தியாக ஒழிச்சிச்சு இந்த கடந்த கால பாராளுமன்றத்தில் எல்லாத்துலேயுமே. அப்போ காங்கிரஸுக்கு இவங்க குரல் தேவையாக இருந்தது. காங்கிரஸ் திமுகவோட இரவல் குரலில் பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க துணிச்சலாக இன்றைக்கி திமுகவை டிமாண்டு பண்ணி கைமுறுக்கினதோட ஒரே காரணம் விஜய்ங்கிற பிம்பத்தை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. விஜய்கிட்ட போகிறேன்னு கதையை சொல்லி விஜய்கிட்ட போகாமல் அங்கே ஒரு டீம் ஒரு 4 பேரை விஜய் ஆதரித்து பேச வைக்கிறது. இந்த பக்கிட்ட அவங்க சிதம்பரம் எப்போதுமே ரொம்ப விசுவாசி, அவர் திமுக விசுவாசி. நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், சிதம்பரம் இருக்கும் வரை காங்கிரஸும் திமுகவும் பிரிய மாட்டாங்கன்னு பல இடத்துல நான் பேசியிருக்கேன். என்னென்னா அவங்க சிதம்பரம் அவர்களுக்கு வெற்றி தான் வேணுமே ஒழிய நம்பர் தேவையில்லை. ஆனால் இந்த தடவை நம்பரை காமிச்சு திமுகவை மிரட்டி அவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இந்த தடவை நம்ம விஷப்பரிச்சையே பண்ணிக்க வேண்டாம், நமக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பான ஒரு மைனாரிட்டி ஓட்டை எடுத்துக்கக்கூடிய பெரிய எதிர்ப்பான ஒருத்தர் வர்றாரு, விஜய்ங்கிற ஒரு பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் வர்றாரு, அப்போ அதில் போய் நம்ம சிக்கிக்க வேண்டாங்கிறதுனால தான் அவர் துணிச்சலாக இந்த முடிவு எடுத்து தன்னோட மனசில் விட்டு கொடுத்த ஒரு சூழ்நிலையை பண்ணி இன்றைக்கி திருப்பி காங்கிரஸை காப்பாற்றிருக்கார். இது காங்கிரஸ் காப்பாற்றப்பட்டது தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லாட்டி காங்கிரஸ் முழுக்க அனாதை ஆகிருக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி.